வாழ்க தலைவர் காமராஜர் வாழ்க, தலைவர் காமராஜர் வாழ்க. பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருமே படிச்சிருக்கிறோம். எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், எல்லாருமே படிச்சிருக்கிறோம். கற்ற பின் நிற்க அதற்கு தகா அப்படிங்க அதை செய்யறதில்லை. இது காமராஜர் கர்ம வீரர், அந்த உழைப்பால் உயர்ந்து கிங் மேக்கர் ஆனவர். ஆனால் இப்போ அந்த காங்கிரஸ் உடைஞ்சு, ஸ்தாபன காங்கிரஸு இந்திரா காங்கிரஸ் உடைஞ்சி சுக்கலாகி இன்றைய தினம் சகதியாகிவிட்டது. சத்தியமூர்த்தி பவன் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் 10,000 ரூபா சுதந்திர போராட்ட காலத்தில் காமராஜர் மடியில் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் தப்பிச்சுட்டு இருந்தார், தலைமறைவாகிட்டு. ஆனால் இன்னும் கஸ்தூரங்க ஐயங்கார் அந்த பணத்துக்கு தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் சத்தியமூர்த்தி பவனை வாங்கி கொடுத்தாரு. அது இன்றைக்கி காமராஜர்னா ஆறு, காங்கிரஸ்னால் என்னன்னு தெரியாது, நல்லா கண்டவனெல்லாம் அனுபவிச்சிருக்கிறான்னு மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். அந்த சி சுப்பிரமணியன் இருந்தார், இப்போ அந்த மூப்பனார் கையில் இருக்க வேண்டியது சத்தியமூர்த்தி பவன் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் எங்கேயோ இருக்குது. பெருந்தலைவர் காமராஜரை நான் அவங்க இல்லத்துக்கு போய்கிறேன். அவர் ஜிடி நாயுடு நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் வந்தார், அங்கே பிரசிடண்ட் ஆளுக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய்க்கிறேன். இப்படி அந்த இறுதி நாளில் ராஜாஜி மண்டபம் சத்தியமூர்த்தி பவன், இந்த ராஜாஜி மண்டபத்துக்கு முன்னால் காலையிலேருந்து மத்தியானம் வரல அங்கே இருந்தேன். அங்கே கலவரமாகி இந்திரா காந்தி வந்தோன்னே அது எடுத்தாங்க, கூட நடந்து போனது. இப்படி காமராஜர் பின்பற்றுவோம். காமராஜர் பின்பற்றுவது நரேந்திர மோடி ஒருத்தர் தான். காமராஜர் எண்ணத்தை நிறைவு செய்வோர் நரேந்திர மோடி. ஜெய் ஜெகத் விஸ்வகுரு பாரதம் வாழ்க வாழ்க வெல்கவே. பெருந்தலைவர் காமராஜ் நாமம் வாழ்க வெல்க வெல்க வெல்கவே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து.